ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டம் இருந்தாலும் இந்த பணப்பிரச்சனைங்கிறது ஒரு முடிவே இல்லாததாக தொடர்கதையாக தொடர்ந்து உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கும் விதமாக இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் உன் பணப்பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இன்று இரவு மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டினா, கொஞ்சம் சமாளித்து நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிட்டினா, நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல வழியை நான் நிச்சயமாக காட்டுவேன். உனக்கான விடிவு காலம் பிறந்து நாளை விடியலுங்கிறது உனக்கான வெற்றியை உன் கைகளில் தரும்படி நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. எந்த மாயையான விஷயங்களையும் உண்மைன்னு நம்பி அதன் பின்னால் போகாத. அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு குழம்பிக்கிட்டே இருக்காம, எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுட்டு அதை நல்லபடியாக செய்ய ஆரம்பிச்சிரு. நீ யோசித்து எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து அடுத்தடுத்து இன்னும் உனக்கு வசதி வாய்ப்புகள் உண்டாகும்படி சூழ்நிலையை மாத்திரேன் என் செல்லமே. இப்போதைக்கு நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. இன்னும் கொஞ்சம் சமாளித்து கஷ்டப்பட முடிஞ்சா இதை விட நீ நல்ல நிலைமைக்கு வர முடியும். நீ வாய்ப்புகளை தேடி போனால் மட்டும்தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சால் மட்டும்தான் உனக்கான வாய்ப்புகள் இன்னும் பெருசாக உன் கைகளில் வந்து சேரும். என்ன செய்கிறது வராகியம்மா, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு என்கிட்ட வந்து கேட்டினா என்னுடைய பதில் என்னவாக இருக்கும் தெரியுமா? வாழ்க்கையில் என்ன மாறினாலும் எது மாறினாலும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுதான் நான் சொல்லுவேன். எப்போவுமே உன் மனசை உற்சாகமாக வச்சுக்கணும்னு நீ நினச்சினா, தினமும் ஒரு 2 நிமிஷமாவது அமைதியாக இருந்து தியானத்துக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குனினா, அதன் மூலமாக உனக்கு மன அமைதியும் நேர்மறை எண்ணங்களும் உண்டாகும். அந்த நேர்மறை எண்ணங்களும் மன அமைதியும் இன்னும் முன்னேற்றத்தை நோக்கி உன்னை இழுத்துட்டு செல்லும். எப்போதுமே உன் எண்ணத்தில் உறுதியாக நீ இருந்தீனா இன்னும் புதுசாக பல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். நீ எதுக்காகவும் பயப்படவோ கலங்கவோ வேணாம். உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு என் செல்லமே. எதுவுமே கிடைக்குமா நடக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம, நல்லபடியாக நடக்கும், என் கைகளில் வந்து சேரும்னு நீ தான் நம்பணும். எந்த ஒரு விஷயத்திலும் நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறியோ அதை பொறுத்தும் உன்னுடைய முயற்சியை பொறுத்தும் தான் என் அருள் பரிபூரணமாக உன் கைகளில் வந்து சேரும். இப்போதைக்கு உனக்குள்ள நிறைய எதிர்மறை எண்ணங்களும் குழப்பங்களும் அதிகமாக இருக்குது. கவலைப்படாமல் கொஞ்சம் பொறுமையாயிரு. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு உன் கண் முன்னாலேயே ஒரு நல்ல விஷயத்தை காட்ட போகிறேன். சீக்கிரமே இந்த பண பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக உன் கைகளில் பணம் வந்து சேரும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. நீ எப்போவுமே எதையும் யோசிச்சுக்கிட்டு எதிர்மறை எண்ணங்களை உனக்குள்ளே வளர்த்துக்காம, எப்போதுமே நல்லபடியாக நம்பிக்கை தரக்கூடிய நேர்மறை எண்ணங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கோ. ஒவ்வொரு கர்ம வினையையும் தீர்ப்பதற்கு சில காலம் போராட வேண்டியதாகத்தான் இருக்கும். ஆனால் கூடிய சீக்கிரமே எல்லா போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்வேன் என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு ஒரு பதிலையும் நல்ல முடிவையும் தரப்போகிறேன். நீ என்ன செஞ்சாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். மனசில் தாங்க முடியாத வலியையும் வேதனையும் வச்சுக்கிட்டு கண்களில் கண்ணீரோட நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்துக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையே, தெரியாமல் நடந்த சில தவறுகளை நினச்சி வருத்தப்படாத. எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் கவலைகளை போக்கி கஷ்டங்களை தீர்ப்பதற்காகவும் உன் கைகளில் பண வரவையும் செல்வத்தையும் அதிகரிப்பதற்குமாக தானே இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கை துணை உன்னை சரியாக புரிஞ்சுக்காம உன் மனசு கஷ்டப்படும்படி நடந்துக்கிறாங்களே நினச்சி கவலைப்படாத. உன் வாழ்க்கை துணைக்கு உன்னை பற்றிய சரிதான புரிதல்களை நான் புரிய வைக்கிறேன் செல்லமே.
நீ மறுபடியும் மறுபடியும் புரிய வைக்க முயற்சி செஞ்சு உன்னுடைய சூழ்நிலையை கஷ்டமாக்கிக்காத. நீ எதிர்பார்த்த எல்லா வாய்ப்புகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் அறிவையும் திறமையையும் வெளிப்படுத்துவதற்கான, நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உனக்காக நான் கொடுக்குறேன். நீ ஒருபோதும் என் மேலே கோவிச்சிக்கவோ என்னை வழிபடாமல் இருக்கவோ வேணாம். நான் வாக்கு கொடுத்தேன்னா கொடுத்தது தான். நாளைக்கு பொன்னான மங்களகரமான நல்ல நாளிலேயே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீ என்கிட்ட வேண்டுதல் வைப்பதை மட்டும் நிறுத்தாதே என் செல்லமே. ஏன்னா காலம் மாறப்போகுது, காட்சிகள் மாறப்போகுது. நிச்சயமா உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியே வந்து சேரப்போகுது என் செல்லமே. அடிமேல அடியை கவனமாக எடுத்து வச்சும் பல விஷயங்களில் சறுக்களையே சந்திக்கிறாயே. என்ன செஞ்சாலுமே தோல்வியாகவே இருக்கேன்னு மனசு குழம்பி போகாதே. இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கான வெற்றியை கொடுப்பேன். நீ இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை மட்டும்தானே அனுபவிச்ச. இப்போது உனக்கான புண்ணியம் நன்மையாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. என் அருளாலையும் இந்த வராகியம்மாவின் ஆசீர்வாதத்தாலையும் உன் வாழ்க்கையில் இருள் விலகி இன்பம் பெருக போகுது. உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றி எல்லாமே அழகாக அற்புதமாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். நீ எதை பற்றியும் யோசிக்காம எல்லாமே நல்லபடியாக நடக்குன்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டா போதும். அம்மா வராகி தாயே, நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொன்னீங்க, எதுவுமே நடக்கலையேன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. உனக்காக ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நானே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். வறுமை நீங்கி செல்வம் பெருகும்படியும் இந்த வராகியம்மா செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் உன்னை சுற்றி ஆரம்பிச்சிருச்சு. அது கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரும்போது என்னெல்லாம் மாறியிருக்கு, என்னெல்லாம் நல்லது நடந்திருக்குன்றத உன்னாலேயே உணர முடியும் என் செல்லமே. இந்த ஊரும் உலகமும் உன்னை பயமுறுத்தினாலும் இந்த வராகி அம்மாவின் நாமங்கிறது உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். நீ அடுத்தவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஏணிப்படியாக இருந்த காலமெல்லாம் போய் நீயே ஏணிப்படியில் ஏறுவதற்கான காலம் வந்துருச்சு. எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலன்னு எதிர்மறையாகவே யோசிக்காதே. எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நேர்மறையாக நீ நம்பும்போது அனைத்தையும் நல்லபடியாக நான் மாற்றி கொடுத்துட்றேன். நீ எதிர்பார்த்த எல்லா மாற்றமும் முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உனக்கு உண்டாகும். என்னை சரணடைந்து என் நாமத்தை சொன்ன என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன். உன்னுடைய உழைப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படியாக இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. உன் மனசில் எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னை முழுசாக வந்து சரணடைஞ்சினா நீ கேட்குற எல்லா நன்மைகளையும் நான் உனக்கு தருவேன். உனக்கு எதிராக சதித்திட்டம் செய்கிறவங்க எல்லாரும் உன் பலம் பலவீனம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை கவிழ்க்கணும், உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வராகியம்மா நான் உன் கூட இருக்கேங்கிறது தான். அதனால் நீ யாரை நினச்சும் எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ ஜெயிக்க தான் போகிற, உனக்கு எதிராக இருந்தவங்கெல்லாம் தோக்க தான் போகிறாங்க. நீண்ட நாட்களாகவே நீ சரியாக என்னை நினச்சி பிரார்த்தனை செய்ய முடியலன்னு வருத்தத்தில் இருக்கிறது எனக்கு தெரியும். இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாக மனசார என்னை வணங்கி பிரார்த்தனை செஞ்சு முடிச்சிட்டு நீ தூங்குனினா உன்னை சுற்றி இருக்கிற ஆபத்தும் பிரச்சனையும் கஷ்டமும் கவலைகளும் எல்லாமே தானாக விலகி போகும். நீ விலக முடியாத அளவுக்கு என் மேலே ஆழ்ந்த பக்தி வச்சிருக்கும்போது மற்ற எல்லா பிரச்சனைகளும் விலகி போவதை உன்னால் உணர முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறணும்னா முதல்ல உன்னை சுற்றி சில விஷயங்கள் மாறணும். அந்த மாற்றங்கிறது உன் ஏமாற்றத்துக்கெல்லாம் முடிவாக இருக்கும்.
நீ ஏமாந்த விஷயத்தையும் தோத்து போன விஷயத்தையும் மாற்றி சரி செஞ்சு பொறுமையாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான விஷயங்களை நான் செஞ்சு தர்றேன். இப்போது நீ முன்னேறுவதற்கான காலகட்டங்கிறத மட்டும் உணர்ந்துகள். இனிமே உன் நினைவுகள் கூட பின்னோக்கி செல்லக்கூடாது. கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளையும் நடந்த விஷயங்களையும் மற்றவங்க பேசின பேச்சுக்களையும் நீ யோசிக்கவே வேண்டாமென் செல்லவே. ஏமாற்றங்களை கடந்து வர தயாராக இருக்கும் என் பிள்ளையான உன் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தடப்போகிறேன். உன் குடும்பம் நல்லா ஒத்துமையா நிம்மதியாக சந்தோஷமா செல்வ வளத்தோடு வாழும்படியாக நானே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். தொலைபேசி அலைபேசி மூலமாக உனக்கான நல்ல நிகழ்வுகள் வந்து சேரும். நல்ல செய்தியையும் நீ சந்தோஷப்பட்டு முகம் மலர கேட்க போகிற. உன் விருப்பங்கள் எல்லாத்தையும் இந்த வராகியம்மா ஒவ்வொன்றா நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். சொந்த பந்த உறவுகளுக்குள்ளே ஏற்பட்ட பிரிவுகள் எல்லாம் சரியாகி ஒற்றுமை உண்டாகும்படி நான் செய்கிறேன். குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் ஒற்றுமையாக எங்கேயாவது பயணம் மேற்கொள்ளும்படியும் இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் மனசில் வளர்ச்சி உண்டாகும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. ஒவ்வொரு தடவையும் நீ மலை போல பெருசாக நினச்ச பிரச்சனைகளை எல்லாம் பனி போல் உன்னை விட்டு விலகும்படி செய்தவள் இந்த வராகியம்மா நான் தானே. அதனால் இப்பையும் நீ எதை நினச்சும் பயப்பட வேணாம். எது வந்தாலும் என்ன நடந்தாலும் அதை சமாளிக்கிற சக்தி உனக்குள்ளே இருக்குது. உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் நீ சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கும்போது மென்மேலும் உன்னால் வெற்றி பெற முடியும். எப்போவுமே உன் சிந்தனைகளில் தீமைகள் கலக்காமல் நல்லதை மட்டுமே யோசிக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும்படியும் நீ மென்மேலும் முன்னேறி நல்ல வாழ்க்கையை வாழும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன்.